ஹாய் கைஸ், இன்னைக்கு 24 படத்துடைய பார்ட் 2 ஹிடன் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் வந்துட்டு நம்ம 3 பேர் சூர்யாவில் 3 கேரக்டரில் நடிச்சுப்பார். இதை தவிர்த்து 4வது ஒரு கேரக்டர் மெயின் ரோல் பண்ணியிருக்கோம். சமந்தா கிடையாது, இன்னொரு கேரக்டர் இருக்குது. அது ஒரு அனிமல், அது ஒரு பேர்டு. அனிமலில் அது பேர்டு, அது வந்து ஒரு கழுகு. இந்த ஈகிள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு வாட்ச்மேன் வந்துட்டு ஒரு இபி கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு சேதுராமனோட வீட்டுக்கு முன்னாடி. அவர் அங்கே கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டி விட்டுட்டு போயிடும் வாட்ச்மேனை. அதாவது அது பறக்கும்போது அவரோட பாதையில் நின்றுருக்க வாட்ச்மேனை இப்படி கிராஸ் பண்ணும்போது அவர் தட்டி விட்டுறதுனால வயர் கனெக்ஷன் அவர் கொடுக்காம அந்த வயர் ப்ளஸ் மைனஸ் வந்து கீழே விழுந்துடும், தரையில் விழுந்துடும். பட் ஆனால் ஸ்டில் அதில் கரண்ட் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், அதாவது அந்த வயர் தான் கிளைமேக்ஸில் அந்த படத்தோட டைம்லைன் படி அது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே அந்த சீன்ஸ் வந்து முடிஞ்சிடும். பட் ஆனால் நமக்கு படமாக பார்க்கும்போது ரொம்ப 26 வருஷத்துக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் மறுபடியும் ஆத்ரேயா என்ன பண்ணுவார்னா, மணியோட சேர்ந்து இங்கே பாஸ்ட்டுக்கு வரும்போது அந்த வயர் தான் வந்துட்டு ஆத்ரேயா சாகிறதுக்கான ரீசனாகவே இருக்கும். இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பேர்டு தான் 2வது சீனாக இந்த லிக்விட் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு டைம் மிஷின் கண்டுபிடிக்கிறதுக்காக. இவர் சேதுராமன் கண்டுபிடிக்கும் போது இந்த கழுகுல இருந்து ஒரு ரெக்கை விழுந்து அது வரைக்கும் பிங்க் கலரில் இருந்த அந்த சொல்யூஷன் கிரீன் கலராக மாறி அதுதான் வாட்சில் அவர் வந்துட்டு அவருக்கே தெரியாது, சேதுராமனுக்கே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நித்யா மேனன் கூட அப்போ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வாட்சில் அந்த சொல்யூஷன் ஊற்றி தான் அது டைம் மிஷினாகவே மாறி இருக்கும். அதனால தான் ஆத்ரேயா இன்டர்வல் அவர் வந்து கோமாலேருந்து எந்திரிச்சு எத்தனையோ தடவை இந்த ப்ராஜெக்ட் 24 மறுபடியும் அவர் செய்ய பார்க்கும்போதும் அவர் எழுதி வச்சிருக்க குறிப்பில் இது இருந்திருக்காது. அதனால் அது சக்ஸஸ் ஆகிருக்காது. அப்புறம் இந்த கழுகு கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சுட்டு, அதாவது சேதுராமன் ஆத்ரேயாவை வந்துட்டு கொன்ன பிறகு இங்கே கிளம்பி அவர் வேற ஊருக்கு காரைக்குடிக்கு போகும்போது கூட இது வேணாம் அப்படின்னு நித்யாமன் சொல்லும்போது வாட்சை தூக்கி போட்டுட்டு போகும்போது கூட மேலே அந்த கழுகு வந்துட்டு இதை பாதுகாக்கிற மாதிரியே ஒரு சீன் டாப் ஆங்கிளில் வந்துட்டு வச்சிருப்பாரு விக்ரமகுமார். அது பறந்து போகும்போது கீழே அந்த வாட்ச் இருக்கும், ஸ்டில்லுமே அங்கே தான் இருக்கும். ப்ளஸ் இப்போ வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேதுராமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவரை ஆத்ரேயாவை கொள்றதுக்காக கரண்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு, ஏன்னா வாட்சில் சார்ஜ் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ இவர் சார்ஜ் தேடி அலையும் போது இந்த கழுகு ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ஒரு 2 வயர் ப்ளஸ் மைனஸை வந்துட்டு கலட்டி விட்டுட்டு போச்சுல, அது அங்கேயே இன்னும் பவர்லேயே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை தான் பிடிச்சி வந்துட்டு அவர் அதில் சார்ஜ் ஏற்றி இவர் ஆத்ரேயாவே கொள்றதுக்கு யூஸ் பண்ணுவார். இது போக இன்னும் இந்த படத்தில் வந்துட்டு ஆத்ரேயா இந்த வாட்ச் வச்சு என்னெல்லாம் ட்ரை பண்ண பார்த்தாரு, மணி இந்த வாட்செல்லாம் எப்படி யூஸ் பண்ணான்றதெல்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். வேறு ஏதாச்சும் படத்தை பற்றின டீட்டெயிலோ இல்லை டைம் மிஷினோ இல்லை வேறு ஏதாச்சும் ரிலேட்டட் டு மார்வல் மூவிஸ் எதுனாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.